வணக்கம். இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சினிமா ஹிடன் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்னொரு சேனலுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். அந்த சேனல் விசிட் பண்ணி பாருங்க. அதுல ஹிடன் டீடைல்ஸ் மற்றும் மிஸ்டேக் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்கள் நடிப்பில் உருவாயிருக்க படம் தான் ஈஸ்வரன். இந்த படத்தை சுசீந்திரன் இயக்கியிருக்காரு. நேற்று ஆடியோ லான்ச் ரொம்பவே கிராண்டாக செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க எஸ்டிஆர் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம். ஸோ எல்லோருமே இந்த படம் வருகிற ஜனவரி 14 பொங்கல் பஸ்லாம் வெளியாகும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஆவலாக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கிடையில் இந்த படம் வருமா வராதா அப்படின்ற ஒரு பிரச்சனையும் போயிட்டு இருக்கு பின்னாடி இருந்து. ஆனால் கண்டிப்பாக இந்த படம் வருது அப்படின்றது மட்டும் உறுதி. ஸோ தேட்டர்கள் பார்த்திங்கன்னா கணிசமாக குறைக்கப்படுதா இல்லை அதிகமான தேட்டரை ஈஸ்வரன் கைப்பற்றுதா அப்படின்றத கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த நிலையில் ஏற்கனவே சிம்பு அவருக்கும் நம்ம தனுஷ் அவருக்கும் இடைப்பட்ட காலங்களில் ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்றத எல்லோ ரசிகர்களுக்குமே கண்டிப்பாக தெரியும். அது சினிமா சார்ந்தவங்களாக இருக்கலாம், சாராதவங்க இருக்கலாம். ஸோ எல்லோருக்குமே இவங்களுக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் என்ன அப்படின்றது எல்லோருக்குமே வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருந்துச்சு. ஒரு கட்டத்தில் இது எல்லாமே ஒதுங்கி போயிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஈஸ்வரன் படத்துக்கான ட்ரெய்லரை சில பேர் பார்த்துருக்காங்களாமா. ஸோ அந்த ட்ரெய்லரை பார்த்தவங்க எல்லோருமே தனுஷ்க்கு எதிராக சிம்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் ஈஸ்வரன் படத்தில் பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி சில தகவல்களை, அது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியல, கிளப்பி விட்டுருக்காங்க. ஸோ அது செம்ம ஸ்ப்ரெட்டாகி ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன அப்படின்னா, நான் எல்லோரையும் அழிக்கக்கூடிய அசுரன் கிடையாது, எல்லோரையுமே கட்டி காப்பாற்றக்கூடிய ஈஸ்வரன் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாகை இந்த ஒரு ஈஸ்வரன் படத்தில் சிம்பு அவர்கள் பேசியிருக்கதா சொல்லப்பட்டுருக்கு. அது ட்ரெய்லரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரெய்லரில் இருக்கா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது. ட்ரெய்லர் வந்தால் தான் தெரியும். சப்போஸ் ட்ரெய்லரில் அந்த டைலாக்கை கட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் படம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக படத்தில் இடம்பெறும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ இது உண்மையா பொய்யா அப்படின்றத படம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தெரிய வரும். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த டைலாக்கை கேட்கும்போதே இந்த படத்துக்கு அது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கூட சில பேர் அதை மறைமுகமாக இவரை தான் சாடுறாரு அப்படின்ற மாதிரி ரூமர்ஸை கிளப்பி விட்டுருவாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவருடைய ஃபேன்ஸுக்கும் நம்ம தனுஷ் அவருடைய ஃபேன்ஸுக்கும் தான் வாக்குவாதங்கள், சண்டைகள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அரங்கேறும். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத படம் வந்த பின்னாடி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.